Yes. Hi, hello, vanakkam champions. I hope my audio video is all clear, perfect and picture perfect. So, நான் பேசுறது தெளிவா கேக்குதா கிளியரா இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா சீக்கிரமா நம்மளோட இந்த செஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Am I audible? Am I visible? Let me know in the comment sections below. Yes. யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தரலாம். So, here we go. One minute. Live one tom. Hi Anaga. Hi Ansi. Hi Sam. Hi Abdul. Chemical bonding. நம்ம சீக்கிரமா பாப்போம் கண்ணா. Hi Madi. Hi Ananya. ரொம்ப நாள் கழிச்சு இதுல நிறைய பேரை நான் பார்க்கறேன். So I warmly welcome you back to the channel. So இன்னையிலிருந்து நம்மளோட நீட் அப்படிங்கிற பாத்தை நோக்கி ஓட போறோம். அண்ட் அதோட வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான் நம்ம சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன மேம் சம் பேசிக் கான்செப்ட்னு சொல்லி ஓரியன்டேஷன் போட்டிருக்கீங்களே, ஏன்னா as the name suggests இந்த entire chemistry domain-ஐயும் be it physical, inorganic or organic இந்த entire chemistry domain-ஐயும் நீங்க மாஸ்டர் பண்ணணும்னா then first நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? You have to master mole concept aka some basic concepts of chemistry. பட் அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திருக்கோம், ஒரு குட்டி அட்டெண்டன்ஸ் லைவ் செக்ஷன்ல போட்டு விடுங்க பாப்போம். Yes, so I want every one of you to put your attendance. Okay Ananya, so happy to meet you Dakana. So அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி அட்டெண்டன்ஸ் லைக் செக்ஷன்ல போட்டு விடுங்க. போட்டு முடிச்சதும் லைவ் சாட்ல ஒரு ஃபயரை தெரிக்க விடுங்க. We will start the session right away. நையா போட்டாச்சா? Yes. ஆரம்பிச்சிடலாமா? Are you all ready? Are you all ready? Okay. So நானும் போல் போட்டு வச்சிடறேன். Good சுதர்ஷன். கண்டிப்பா சாந்தி, ப்ளீஸ் டோன்ட் வரி டாக்கனா. ஓகே, பக்கா. இப்போ நம்ம சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரிக்குள்ள தான் போறோம். சோ சம் பேசிக் கான்செப்ட் அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த மாதிரியான क्वेश्चन கேப்பா அண்ட் எங்கெல்லாம் நமக்கு ஹை வெயிட்டேஜ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பான்? அட்டாமிக் மாஸ், கிராம் அட்டாமிக் மாஸ், இந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் கொடுத்திருப்பாங்க. நம்மளும் யோசிப்போம், என்னடா இது இந்த பேசிக் எல்லாம் இங்க கொடுத்திருக்கானேன்னு. பட் அது தெரிஞ்சாதான் அதுக்கப்புறமா வரக்கூடிய ஒவ்வொரு சாப்டரையும் நம்மளால டேக்கிள் பண்ண முடியும். இந்த சாப்டர்ல இருந்து மார்க் கம்மி தான், 1ல இருந்து 3 क्वेश्चन தான் கேட்பாங்க. அதுல ஒரு क्वेश्चन மோல் கான்செப்ட்ல இருந்து வரும். பட் இந்த சாப்டரை நீங்க கிளியரா படிச்சா மட்டும்தான் உங்களால ஒரு நல்ல ஸ்கோரை analytically எடுக்க முடியும். Because this forms the foundation of your entire physical chemistry. சரியா? So ஆரம்பிச்சிடலாமா? Hi Gracelyn. Okay ராகனா. Wonderful. So here we go. இன்னும் மாற மாட்டீங்களா? So first ஆரம்பிச்சதுமே மேட்டர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். டிகனா let us say I have this mouse in my hand. ஆஃப் பண்ணிடலாம், இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். ஓகே, I have this mouse in my hand. இப்போ நான் இந்த மவுஸை ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்றேன். காரணம் என்னன்னா இந்த மவுஸை என் கையில வச்சேன்னா அது இந்த ஸ்பேஸை ஆக்குபை பண்ணுது. பிளஸ் இதை கொண்டு போய் வெயிட் ஸ்கேல்ல வச்சேன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு வெயிட் இருக்கும், ஒரு மாஸ் இருக்கும். கரெக்டா? இப்போ என் क्वेश्चन என்னன்னா, இந்த மவுஸ் மாதிரியே லெட்ஸ் சே உங்களோட நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களோட மொபைல் போன் ஒரு மேட்டரா இல்லையா? உங்களோட மொபைல் போன் ஒரு மேட்டரா இல்லையா? yes or no in the comment section. Yes or no in the comment section.
கிளாஸ்லாம் ஆரம்பிச்சாச்சு சொல்லுங்க. ஹாய் கீமட்டியன். எஸ், காரணம் என்ன? நீங்க யூஸ் பண்ணக்கூடிய உங்க மொபைல் போனுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்பேஸ் இருக்கும், பிளஸ் அது ஒரு மாசோட தான் இருக்கும். நெக்ஸ்ட் லெட்ஸ் சே நம்ம சுவாசிக்கிற காத்து, இதுக்கு ஆர் இது ஒரு மேட்ரா இல்லையா? நப்பா பெரிய மேட்ரா இருக்கு. ஒரு மேட்ரா இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு மேட்ரா இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ், எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? வெரி குட், வெரி குட். ஆரும் கண்டிப்பா ஒரு மேட்டர் தான். காரணம் என்ன? ஏன்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு கண்டிப்பா ஒரு மாஸ் இருக்கும் அண்ட் அது ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது. எக்ஸாம்பிள், நான் இப்ப இருக்கக்கூடிய ரூம் ஃபுல்லா காத்து இருக்குன்னா அந்த ரூமோட ஸ்பேஸ் ஃபுல்லா காத்து ஆக்குபை பண்ணிருக்கு. சரி, இப்போ இன்னொன்னு கேக்குறேன். லெட்ஸ் சே vacuum. ஓகேவா? vacuum மேட்டரா இல்லையா? எஸ் ஆர் நோ in the comment section. ஜனனி ஹை வெயிட்டேஜ் எடுப்போம் கண்ணா, கவலையே படாதீங்க. vacuum is it a matter or no? அது மேட்ரா இல்லையா? மேட்ரா இல்லையா? ஐயோ, என் வீடியோ பார்க்கலாம்னு சொன்னா என்னையே பயமுத்துறாங்கப்பா. நோ? எஸ். மேக்ஸ்க்கும் நீங்க வாங்க மேம், கண்டிப்பா வரேன் தக்ஷிங், டோன்ட் வரி, சீக்கிரமா வந்துடலாம். ஓகே, ஸ்ட்ராட்டஜி பார்ட் நான் பார்க்குற மாதிரி இருக்கும். அகாடமிக் பார்ட் நம்ம விஜய் சார் இருக்காரு, அவர் மேக்ஸை லெஃப்ட் ரைட் சென்டர்னு வெளுத்து வாங்கிடுவாரு, கவலையே படாதீங்க. நோ நோ. ஒரு சில பேர் எஸ்ன்னு சொல்றீங்க, ஒரு சில பேர் நோன்னு சொல்றீங்க. யோசிச்சு பாருங்க, வேக்யூம்னா என்ன? வேக்யூம்னா என்ன? லெட்ஸ் சே நான் இங்க ஒரு பாக்ஸ் வரைகிறேன்னு வச்சுப்போம், சரியா? இந்த பாக்ஸ் வேக்யூமா இருக்குப்பா அப்படின்னு சொல்றேன். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பாக்ஸுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. கரெக்டா? கரெக்டா? இந்த பாக்ஸுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. ஒண்ணும் இல்லாததுனால இத வேக்யூம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அங்க ஒண்ணும் இல்லைன்னா அதுக்கு மாஸ் இருக்குமா? மாஸ் இருக்குமா? கிடையாது. ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுமா? கிடையாது. அங்கதான் ஒண்ணுமே இல்லையே. அதனால vacuum is obviously not a matter. இப்படித்தான் நம்ம மேட்டர் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுச்சிங்களா? யாருக்கெல்லாம் மாஸ் இருக்கோ, யாருக்கெல்லாம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்றானோ, நீ வா அவங்களை எல்லாம் மேட்டர்னு சொல்லிடணும். சரியா? கிளியர்? ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே, அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? மேட்டரோட டைப்ஸை கிளாசிஃபை பண்ண போறோம். மேட்டரை மெயினா ரெண்டு வகையா பிரிப்பாங்கப்பா. ஒன்னு பிசிக்கல் கிளாசிபிகேஷன், இன்னொன்னு கெமிக்கல் கிளாசிபிகேஷன். பிசிக்கல் கிளாசிபிகேஷன்ல நம்ம புக்ல மூணு பார்ட் தான் கொடுத்திருக்காங்க. பட் பிராக்டிகலி ஸ்பீக்கிங் 5 பார்ட் இருக்கு. 5 பார்ட் இருக்கு. அது என்னன்னு யாருக்காச்சும் தெரியுமா? ஆப்வியஸ்லி அதுல 3 சாலிட் லிக்விட் கேஸ். இது இல்லாம 2 டைப் இருக்கு. ஜிகே क्वेश्चन பா, ஆன்சர் பண்ணுங்க. அந்த எக்ஸ்ட்ரா 2 யாரு? மேம் கொஞ்சம் மேக்ஸ் பார்க்கணும் போலன்னு இருக்கேன். கண்டிப்பா மணிகண்டன், கவலையப்படாதீங்க, நானும் வந்துடுறேன். ஓகே, எஸ் சொல்லுங்க. ஹகிரி, other than solid liquid gas, other than solid liquid gas, இவங்களை தாண்டி வேற 2 பிசிக்கல் கிளாசிபிகேஷன் இருக்கு. அது என்ன? கண்டிப்பா நியூமெரிக்கல்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ரியா. சொல்லுங்க. என்னப்பா இது? ஹாய் திவ்யா. என்னது? எனக்கு ஒரு ஆன்சரும் வர மாட்டேங்குதே. டேக்கனா, மேக்ஸை பத்தி கவலையே படாதீங்க. we will take care of it. ஓகேவா? நானும் இருக்கேன், விஜய் சாரும் இருக்காரு. ஸோ நீங்க கவலையே படாதீங்க. you just have to come to the class. நீங்க கிளாஸ்க்கு வந்தா மட்டும் போதும், ப்ராப்ளம் சார்ட்டட். ஓகே, மாஸ் சாம் ஜோஹன் கலக்கிட்டீங்க. ஸோ பிசிக்கல் கிளாசிபிகேஷன்ல புக்ல தராத 2 விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்னு பிளாஸ்மா, இன்னொன்னு நம்மளோட சாம் சொன்ன பிஇசி. பிஇசினா என்ன? போஸ் ஐன்ஸ்டைன் கண்டென்சேட். ஓகேவா? ஸோ போஸ் ஐன்ஸ்டைன் கண்டென்சேட். இந்த என்டையர் சாப்டரை
நம்ம கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தோம்ல, சிபிஎஸ்இ கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரிக்கு, அதே மாதிரி வெறும் 1 பேஜ்ல கவர் பண்றதுக்காக நான் இந்த லைவ்லயே பின் சாட்ல உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 பேஜ் நோட்ஸ் ஆஃப் திஸ் என்டையர் சாப்டர் கிடைக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளோ சார்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ரைட்டா? எஸ். ஓகே, இப்போ பிசிக்கல் கிளாசிபிகேஷன்ல இவனுங்க 2 பேர் இருக்கானுங்க. பட் டீல விட்டுருங்க. நம்ம மெயினா சாலிட் லிக்விட் கேஸ் தான் பார்க்கணும். நம்ம எல்லாருக்கும் சாலிட் லிக்விட் கேஸ பத்தி தெரியும்ல. சாலிட் லிக்விட் கேஸ், சாலிட் லிக்விட் கேஸ், இவனுங்களை தான் சின்ன வயசுல இருந்தே படிக்கிறோமே. சாலிட்னா பார்க்க எப்படி இருக்கும்? அவங்க ஆட்டம்ஸ் எல்லாம் இப்படி பக்கத்துல பக்கத்துல பக்கத்துலன்னு சொல்லி ரொம்ப நெருங்கி இருப்பாங்க. பட் இதுவே லிக்விடுக்கு போனோம்னா அவனுக்கு கொஞ்சம் விலகி இருப்பானுங்க, லைக் திஸ். பட் இதுவே கேஸுக்கு போனோம்னா, கேஸுக்கெல்லாம் வாழ்க்கைப்பா, ஜாலியா இருப்பான். அவனோட ஆட்டம்ஸ் ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்கும். So based on the distance between interatomic distance between the atoms, நம்ம solid, liquid, gas ன்னு பிரிக்கிறோம். பட் இவங்களோட physical qualifications தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். So I'm not going much deeper into it. இப்போ chemical classificationக்கு போகலாம் வாங்க. Yes, chemical classificationல பேசிக்கா 2 கிளாசிபிகேஷன் தான் இருக்கு. ஒன்னு மிக்ஸ்சர், இன்னொன்னு பியூர் சப்ஸ்டன்ஸ். எத்தனை பேர் இந்த ஹட்சன் நெய் விளம்பரம் பார்த்திருக்கீங்க? வருஷமா ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் பசுமாடை வச்சே அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு போவாங்களே, பார்த்திருக்கீங்களா? Yes or no in the comment section. Vipin, this is a Tamil class, my dear, so class will be taken in Tamil. Tamil channel la Tamil la தானே இருப்போம், ஹிந்தில இல்லையே. சொல்லுங்க. எஸ், பார்த்திருக்கீங்களா? அதுல லாஸ்டா ஒரு மியூசிக்லாம் போட்டுட்டு அப்படின்னு ஒரு மியூசிக் போட்டுட்டு என்ன சொல்லுவாங்க? உண்மையிலேயே சுத்தமான பரிசுத்தமான நெய் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? பார்த்திருக்கீங்களா? சோ அதே கான்செப்ட் தான் இங்க. எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ், எந்த ஒரு காம்பவுண்ட், எந்த ஒரு ஆட்டம் ஆர் ஈவன் மாலிகுல் ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருக்கோ அதுதான் பியூர் சப்ஸ்டன்ஸ். பியூர் சப்ஸ்டன்ஸ்லயும் 2 பிரிவினைலாம் வரும். பட் அது அப்ப பார்க்கலாம். இப்போதைக்கு அடுத்ததா மிக்சர் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவன் நம்ம சாப்பிடுற மிக்சர் மாதிரி தான் நிறைய மாலிகுல்ஸ் மிக்ஸ் ஆன ஒரு கம்போசிஷன். மேம் இன்னும் இதை பத்தி தெளிவா சொல்லுங்க மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we will classify mixtures into 2 and pure substance into 2. dekana pure substance la element அப்படினு ஒன்னு இருக்கு. எலிமெண்ட்னா என்ன? யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். ஜெனனி ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் நான் தனியா உங்களுக்கு சொல்லி தரேன் கண்ணா. அதுக்கு ஒரு வீடியோ போட்டு அதோட அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும். or else if we randomly say that will not be enough. so கவலைப்படாதீங்க, I will make a separate video for that. சொல்லுங்க, பியூர் சப்ஸ்டன்ஸ்னா என்ன கண்ணா? கேன் யூ கிவ் மீ சம் எக்ஸாம்பிள்ஸ்? பியூர் சப்ஸ்டன்ஸ்ல எலிமெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? பியூர் சப்ஸ்டன்ஸ்ல எலிமெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? வெரி குட் கேமர்டியன். ஸ்பெசிபிக்கா ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? This is more than enough கேமர்டியன், don't worry. ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். மீன்வைல் எஸ், மீன்வைல் எல்லாரும் அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணிருங்க. அட்டெண்டன்ஸ் முக்கியம். கோல்ட், வெரி குட் தமிழரசி. கிரேஸ்லின், சோடியம், வெரி குட். அது இல்லாம வேற ஏதாச்சும் இருக்கா? Can you please tell me? இப்போ I'll give you a basic comparison. சரியா? பொதுவாவே நம்ம ஆட்டம்ஸ்னு எதையெல்லாம் சொல்லுவோம்?
ஆட்டம்ஸ்னு எதையெல்லாம் சொல்லுவோம்? ஒரு பேசிக் யூனிட் ஆஃப் தட் காம்பவுண்ட் தனியா சோலோவா வந்துச்சுன்னா அதுதான் ஆட்டம். கரெக்டா? லெட்ஸ் சே கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்பர், சோடியம் இந்த மாதிரி தனியா வந்துச்சுன்னா அதையெல்லாம் நம்ம ஆட்டம்ஸ்னு சொல்லுவோமா? கரெக்ட் தானே? ரைட். இப்போ அடுத்ததா we will step into molecules. moleculesனா என்ன அர்த்தம்? what do you mean by molecules? இந்த மாதிரி ஆட்டம்ஸ்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் தந்துச்சுன்னா அது மாலிகுல். கரெக்டா? கரெக்டா? இந்த மாலிகுல்ஸ் ரெண்டு விதமா நம்மளால பிரிக்க முடியும். ஒன்னு ஹோமோநியூக்ளியர் மாலிகுல்ஸ், அதாவது H2, O2, Cl2 இந்த மாதிரி homonuclear molecules or heteronuclear molecules like carbon monoxide, carbon dioxide, HCl, even வேற ஏதாவது HNO3 இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களோட heteronuclear moleculesக்கு கீழே வரும். கரெக்டா? இது இல்லாம இன்னொருத்தன் இருக்கான். அவன் பேர் யாரு? எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்ஸ் பார்க்க எப்படி இருப்பாங்க கண்ணா? எலிமெண்ட்ஸ் பார்க்க எப்படி இருப்பாங்க? Can you please tell me? Can you please tell me? Bhaskaran, very good, very good. Can you please tell me? எந்த ஒரு ஆட்டம் அதோட ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கோ அதைத்தான் நம்ம எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எலிமெண்ட் பக்கத்துல எழுதிக்கோங்க. யாரெல்லாம் ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்காங்களோ அவங்கெல்லாம் தான் நம்மளோட எலிமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள், சோடியம் தனியா இருக்கும்ல, so sodium is an element. காப்பர் தனியா இருக்கும்ல, so copper is an element. ஹைட்ரஜன், இன்னொரு ஹைட்ரஜன் சேம் ஆட்டம் கூட சேர்ந்து இருக்கும்ல, so hydrogen is an element. chlorine is an element. oxygen is an element. இப்படி எலிமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபைன் ஃபைன். அடுத்ததாக ஈவன் ஐசோடோப்ஸ் கூட எலிமெண்ட்ஸ்க்கு கீழே தான் எடுத்துப்பீங்க. so I'll mention this. carbon as diamond, அப்புறம் carbon as graphite. ஓகேவா? இவங்க எல்லாருமே எலிமெண்ட்ஸ்க்கு கீழே தான் வருவாங்க. நெக்ஸ்ட், இதுக்கப்புறமா வரக்கூடியதான் நம்மளோட காம்பவுண்ட். So what do you mean by compound, Rakana? What do you mean by compound? Can you please tell me? What does exactly mean by compound? Two or more different atoms நால mix up ஆகி ஒரு காம்பினேஷன் உருவாகுதுதான் அதான் காம்பவுண்ட். கரெக்டா? Two or more different atoms combine ஆகி உருவாகக்கூடியது தான் நம்மளோட காம்பவுண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸ்க்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? லெட்ஸ் சே கார்பன் மோனாக்சைடு. கரெக்டா? HCl. கரெக்டா? தென் லெட்ஸ் சே சல்ஃபர் டை ஆக்சைடு. கரெக்டா? இவங்க எல்லாருமே காம்பவுண்ட். இப்போ மாலிகுல்ஸ்ல ஹோமோநியூக்ளியரா இருந்தா அது எலிமெண்ட்ஸ். மாலிகுல்ஸ்ல ஹெட்ரோநியூக்ளியர் ஆர் ஹெட்ரோ அட்டாமிக்கா இருந்தா அது காம்பவுண்ட். இது வரைக்கும் கிளியரா? MBBS கண்டிப்பா we will do it, for sure we will do it. This is just a basic phenomena. உங்களுக்கு இதெல்லாம் கவர் பண்ணணும்ங்கிறதுக்காக I have brought up with the very first chapter. அடுத்த கிளாஸ்ல இருந்து you will only have high weightage. ஓகேவா? கிளியரா? ரைட். இப்போ I'll ask you a question. Let's say you have P4. P4 is a dash. உங்களுக்கு நான் ஆப்ஷன் தரேன், நல்லா கவனிச்சு ஆன்சர் பண்ணுங்க ப்ளீஸ். நல்லா கவனிச்சு ஆன்சர் பண்ணுங்க. You have atom, you have molecule, okay, you have compound, and finally you have B and C. Option E ல A and B, option F ல A and C. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. இதற்கான ஆன்சர் என்ன? KSET will not. Okay, Aishu, last year I was taking classes for KSET as well in our Karnataka channel, Rakana. But now I am focusing only on NEET Tamil. So, I don't think so, Rakana. I think another chemistry faculty is there in the, I think Ritika ma'am, right? She is taking care of KSET. Option A va, B ya, C ya, D ya.
யோசிச்சு சொல்லுங்க. I've given you explanation. இந்த explanation பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிளா தோணி இருக்கலாம். But when you go with a question, that is where you fumble. So யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. And guys, make sure that you are liking this session. Like attendance தட்டி விடுங்க. Molecule, sure. Molecule மட்டும் தானா? Molecule மட்டும் தானா? Okay, let's say I change this as n. இப்ப ஆன்சர் பண்ணுங்க. What could be the answer, Dakana? Wonderful, Aishu. Even now I am in Bangalore, Kana, in HSR. F, D, E. The answer is P4. It is a homoatomic molecule. Molecule nu சொன்னாவே molecule க்கு கீழ வரும். Plus homoatomic இருக்கிறதுனால free state ல இருக்கிறதுனால it is also an element. அதனால B and C option D is the right answer. புரிஞ்சுச்சா? Right? This is a very easy concept, but they will ensure that you get twisted amongst this. அதனால தான் நான் உங்களுக்கு clear-ஆ இத சொல்லி தரேன். Perfect? Right. இப்போ dekana ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோ. In all of my first class I used to say this. Note it down. Discipline plus hard work plus NCERT. இந்த மூணும் இருந்தா மட்டும்தான் you can become a doctor. கரெக்டா? இன்னையிலிருந்து எக்ஸாக்டா கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்க கையில 61 days தான் இருக்கு. 61 daysங்கிறது இப்படி சொல்றதுக்குள்ள போயிடும். Because that is how this entire year has been, right? So, தயவு செஞ்சு இந்த மூணுத்தையும் சேர்த்து நல்லா ஒர்க் பண்ணுங்க. It is not like those who just study for 1 year, 2 year, 3 year. அவங்கனால மட்டும் தான் டாக்டர் ஆக முடியும்னா ஒண்ணுமே இல்ல. NEET is not a memory test. It is actually a strategic test. Statistical data வச்சு NEET approach பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால டாக்டர் ஆக முடியும். அது உங்களோட ட்ரீம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல. So make sure that you are completely disciplined. இன்னையிலிருந்து டெய்லி நம்ம சேனல்ல NEET classes வந்துகிட்டே இருக்கும். Be it me or Subhash sir or Vijay sir or Shivraman sir, உங்களுக்கு classes கொண்டு வந்துட்டே இருப்போம். Please ensure that you make use of it. சரியா? Ma'am, what is your name? My name is Premila Dakana. 59. Yes, perfect. Shall we move on to the next part? Perfect, Rakana. இப்போ உங்களோட NCERT ஓட first page எடுத்து பாத்தீங்கன்னா அங்கேயே நீட்ல ரிப்பீட் ஆகக்கூடிய ஆர் கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चन இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும்பா. Chemistry is the branch of science that deals with structure, composition and preparation of molecules அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா you have 3 molecules. ஒன்னு cisplatin, ரெண்டாவது taxol and மூணாவது AZT. பார்த்திருக்கீங்களா? cisplatin, taxol, AZT. இப்போ இந்த cisplatinum taxolum எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த cisplatinum taxolum எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Sam Johan, I'll give you notes. கவலையப்படாதீங்க, I'll give you notes. எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். My dear doctors, நீங்க தான் இதை யூஸ் பண்ணுவீங்க for the treatment of cancer and AZT. இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? Very good. AZT இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? In order to treat AIDS.
in order to treat AIDS. So இது உங்களோட intro pageலயே இருக்கு. This is very important. தயவு செஞ்சு NCERT book இருந்தா இத X mark போட்டு வைங்க. This has been asked many times and it has been repeated in many other chapters as well. Ashwa, I will take the kana. As of now, Vijay sir எடுத்துட்டு இருக்காரு. So கவலைப்படாதீங்க, நானும் வருவேன். Clear? Very good, VT. Right. So இப்போ basics நம்ம கவர் பண்ணிட்டோம். மாலிகுல்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன, கம்போசிஷன்ஸ் என்னென்ன, அதை எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். கரெக்டா? அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் சொல்லணும். உங்களோட புக்ல அடுத்ததா மெஷர்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பான். Is it there in the chemistry syllabus? No. Is it there in the physics syllabus? Units and measurementல இது இருக்கு. ஸோ அதனால உங்க புக்கு கையில இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஸ்ட்ரைக் இட் டவுன் அண்ட் பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கோங்க. இட் இஸ் இன் பிசிக்ஸ் நாட் இன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு. சரியா? ஏன்னா இது ஒரு பெரிய கான்செப்ட் அண்ட் இட் இஸ் நாட் தேர். ஹோப்ஃபுல்லி இட் இஸ் நாட் தேர் இன் கெமிஸ்ட்ரி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா we will directly go with law of chemical combination. law of chemical combinationல மொத்தம் 5 ரூல்ஸ் இருக்கு. கரெக்டா? அதுல ஃபர்ஸ்ட் 3 ரூல்ஸ் தான் இங்க கொடுத்திருக்கோம். இந்த 3 ரூல்ஸும் மெயினா மாஸ் பத்தி தான் பேசும். they are all mass dependent. அதனால solid and liquids க்கு மட்டும் தான் இது பொருந்தும். சரியா? law of conservation of mass, law of definite proportion, law of multiple proportion and even reciprocal proportion. ஒரே ஒரு தடவை no not once twice இந்த வார்த்தை நம்மளோட ஆப்ஷன்ஸ்ல வந்துருந்துச்சு. so that is why I have mentioned here. இது நாலுமே specifically இந்த first 3மே mass dependent laws, which means solid and liquid க்கு தான் பொருந்தும், கேஸுக்கு இது பொருந்தாது. பட் இதுவே இதுக்கு அடுத்ததா உங்களுக்கு 2 லாஸ் தந்திருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இதுக்கப்புறமா உங்களுக்கு 2 லாஸ் தந்திருப்பாங்க. என்னது? லா ஆஃப் gaseous volume, அவகேட்ரோஸ். கரெக்டா? இந்த 2 லாவுமே வால்யூமை பேஸ் பண்ணுது. வால்யூம்னாவே இது கேஸஸ் பத்தி தான் பேசுது. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் 3 லாஸும் சாலிட் அண்ட் லிக்விட் மாஸ் டிபெண்டன்ட், நெக்ஸ்ட் 2 லாஸும் வால்யூம் கேஸ் டிபெண்டன்ட். சரி மேம், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்னா என்ன? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படிச்சிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படிச்சிருக்கீங்களா பிசிக்ஸ்ல? அதுல என்ன சொல்லிருக்காங்க கண்ணா? what did they say in law of conservation of energy? நம்ம பிசிக்ஸ்ல பார்த்திருப்போம். law of conservation of energy படி எனர்ஜிய நம்மனால உருவாக்கவும் முடியாது, கிரியேட் பண்ணவும் முடியாது. கரெக்டா? at the same time அதை அழிக்கவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. ஆனா இந்த எனர்ஜிய ஒன் ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். கரெக்டா? இப்போ இதே கான்செப்ட் தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸுக்கு. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸுக்கு எனர்ஜியை தூக்கி மாஸ் போட்டா போதும். மாஸை உங்களால உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இட் கேன் பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஒரு ரியாக்டன்ட் இருக்கும், ஒரு ப்ராடக்ட் இருக்கும். கரெக்டா? அப்போ ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறும். then mass of reactant is equal to mass of product or total mass of product. இதத்தான் நம்ம law of conservation of massல படிச்சிருப்போம். சரியா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு and 2 இருக்கும் and hence mass of reactant is equal to total mass of product. இதத்தான் law of conservation of mass சொல்லுது. பட் இது எல்லா கேசஸ்க்கும் பொருந்துமா? that is our question. Is it applicable
for all cases? Yes or no in the comment section. Is it applicable for all cases? Yes or no in the comment section. Is it applicable for all the cases? Is it applicable for all the cases? என்ன மேம் இதுக்கே இவ்வளவு நேரமானு யோசிக்காதீங்க. இங்க தான் நம்ம தப்பு பண்ணுவோம். That is why I am clearly mentioning it to you. Is it applicable? Yes or no in the comment section. தெரியலன்னு கூட சொல்லியிருக்கேனா? Yes. வாய்ப்பே இல்ல. ஏன்னா law of conservation of mass எல்லா ரியாக்ஷனுக்கும் பொருந்தும். பட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இவனை யூஸே பண்ண முடியாது. எங்க? நம்மளோட நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ், be it fission or fusion. அங்க என்ன நடக்குது? நம்மளோட ஒரு ounce of mass நம்ம எனர்ஜியா கன்வெர்ட் பண்றோம். கரெக்டா? அப்போ ஒரு ounce of mass நியூக்ளியர் ரியாக்ஷன்ல எனர்ஜியா கன்வெர்ட் பண்றோம்னா then எப்படி sum of mass of reactant is equal to sum of mass of product சொல்ல முடியும்? இங்க முடியாதுல்ல, வாய்ப்பே இல்ல தானே. So அதனால்தான் nuclear reaction is an exception for law of conservation of mass. புரிஞ்சுச்சுங்களா? Very good Divya. Okay, fine. அடுத்ததா law of definite proportion க்கு போறோம். law of definite proportion ரொம்ப சிம்பிள்பா, ரொம்ப ஈஸியா உங்களால படிக்க முடியும். இதுல என்ன சொல்லியிருக்கான்னா, if in case நான் 4 parts of hydrogen, 2 parts of oxygen, இது ரெண்டுத்தையும் சேர்க்கிறேன்னு வச்சுக்கோங்க. தென் அங்க உருவாகக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு ஃபிக்ஸட் ரேஷியோ பை மாஸ் இருக்கும். சிம்பிளா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க பார்த்தோம்னா நமக்கு 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கா? கரெக்டா? 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கா ஒரு மாலிகுல்ல? அப்போ 10 AMU. சாரி 18 AMU. 18 AMU ன்னு வைக்கிறதை விட let us say 18 grams ன்னு வைக்கலாம். சரியா? இதுல H2O ஓட வேல்யூ 18 grams. இதுல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு? 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப ஹைட்ரஜனுக்கு 2 grams. எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு? பாக்கி 16 கிராம் ஆக்சிஜன் இருக்கு. அப்போ இத ரெண்டத்தையும் ரேஷியோ எடுத்தோம்னாவும் 16:2 ரேஷியோ எடுத்தோம்னாலும் அது ஒரு சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவா தான் இருக்கும். 8:1ங்கிற மாதிரி ஹோல் நம்பரா மட்டும் தான் இருக்கும். இது ஃபிராக்ஷனா இருக்காது, இன்டிஜரா இருக்காது, எதாவும் இருக்காது, ஜஸ்ட் ஹோல் நம்பர்ஸ். இதத்தான் நம்ம law of definite proportionல பார்த்திருக்கோம். அடுத்ததா மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் இவன மாதிரியே தான் இருப்பான். ஓகே, மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் இவன மாதிரியே தான் இருப்பான். if in case ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கண்டிஷன்ல H2O-வையும் இன்னொரு கண்டிஷன்ல H2O2-வையும் தருதுன்னா தென் அவங்க ரெண்டு பேருக்குமே let's say H2O-க்கு நீங்க மாஸோட ரேஷியோ எடுக்கிறீங்க x:y. Similarly H2O2-க்கு நீங்க ஒரு மாஸ் ரேஷியோ எடுக்கிறீங்க x:z. இப்போ இந்த ரெண்டு கேசஸ்லயுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரேஷியோ அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஆனா that is a simple whole number ratio. புரிஞ்சுச்சா? simple whole number ratio. அப்படி simple whole number ratio வரும் தான் நம்மளோட multiple proportion சொல்லி இருக்கு. கிளியரா புரிஞ்சுச்சா? இதுல ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கேட்டுக்கோங்க, டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. we'll clarify and then we will move on to the next part. ஓகே, பக்கா? ஒரு குட்டி ஃபயர் போடுங்க பாப்போம். புரிஞ்சுச்சுனா ஒரு குட்டி ஃபயர் போடுங்க பாப்போம். கிளியர்? வெரி குட் ரக்கனா, வண்டர்ஃபுல். இப்போ நமக்கு பேசிக்ஸ் புரிஞ்சிச்சுப்பா. ஓகே, நமக்கு பேசிக்ஸ் புரிஞ்சிருச்சு. அடுத்ததா நம்ம என்ன பார்க்கணும்? law of gaseous volume and Avogadro's law. So law of gaseous volume simple, Avogadro's law simple. இப்போதைக்கு அதுக்கு போறதுக்கு முன்னாடி we will
learn a bit about mole. மோல்னா என்னங்கிறதை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவகேட்ரோ அண்ட் gaseous வால்யூம்க்கு போறோம். சரியா? கிளியரா? வெரி குட், வெரி குட். தேங்க்யூ திவ்யா, தமிழரசி, பாஸ்கரன், மதி. தேங்க்யூ சோ மச் ராகனா. ஆல் ரைட், இப்போ நம்ம மோல்னா என்னங்கிறத பார்க்க போறோம். டிகனா, லெட்ஸ் சே என்கிட்ட ஒரு பவுல்ல அரிசி இருக்கு. இல்லைங்க, இந்த ஒரு பவுல் ஃபுல்லா என்கிட்ட அரிசி இருக்கு. சரியா? இந்த ஒரு பவுலை எடுத்து நான் வெயிங் ஸ்கேல்ல வைக்கிறேன். ரைட்? இந்த ஒரு பவுலை எடுத்து நான் வெயிங் ஸ்கேல்ல வைக்கிறேன். வெயிங் ஸ்கேல்ல வச்சா லெட்ஸ் சே ஒரு 250 கிராம்ஸ் காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. சிமிலர்லி நான் என்ன பண்றேன், இந்த பவுல்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அரிசியா கவுண்ட் பண்ணி இதுக்குள்ள லெட்ஸ் சே ஒரு 1,00,000 அரிசி இருக்கு, 1 lakh ஆஃப் ரைஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். சரியா? சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல 250 கிராம்ஸ் ஆஃப் ரைஸ் இருக்கு. செகண்ட் கேஸ்ல நான் ஒவ்வொரு அரிசியா 1, 2, 3ன்னு கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 1 lakh பார்ட்டிகல்ஸ். ரொம்ப அதிகமா போறோமோ? சரி, ஒரு 1000 ரைஸ் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு. இப்போ இது ரெண்டுத்துல எது மோல்? ஏவா பியா? கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்லுங்க. இது ரெண்டுத்துல எதை நீங்க மோல் அப்படின்னு சொல்லுவீங்க? 250 கிராம்ஸ் ஐயா இல்ல 1000 ரைஸ் பார்ட்டிகல்ஸ் ஐயா? ஆமா ஆமா மதி, ஐ வில் பி டீச்சிங் இன் நம்பிக்கை பேட்ச். ஸோ நம்பிக்கை பேட்சை ஃபுல்லா நம்ம தான் மேற்பார்வை பார்க்குற மாதிரி இருக்கும், கிளாஸும் எடுக்கிற மாதிரி இருக்கும். யாராச்சும் இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் செக் த டீடைல்ஸ் அவுட். ஏவா பியா? இங்க 250 கிராம்ஸ் ஆஃப் ரைஸ் தான் இருக்கு, இங்க 1000 ரைஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. இதுல ரெண்டுத்துல எதை நீங்க மோல் அப்படின்னு சொல்லுவீங்க? எதை நீங்க மோல் அப்படின்னு சொல்லுவீங்க? யோசிச்சு சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. ஏவா, ஷியாரா, கன்ஃபார்மா? ஓகே, வெரி குட். திவ்யா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. இட் இஸ் பி. ஏன் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு 250 கிராம்ஸ். ஒரு வேல்யூவை ஒரு சப்ஸ்டன்ஸை நான் கிராம்ஸ் கேஜிலாம் வச்சு சொன்னேன்னா அதோட குவான்டிட்டியோட பேர் என்ன? ஐ வில் குவான்டிஃபை இட் ஆஸ் மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். கரெக்டா? I will quantify this as mass of a substance. But இதுவே 1000 ரைஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஒன்னொன்னா நான் கவுண்ட் பண்றேன். ஒரு ரைஸ், 2 ரைஸ், 3 ரைஸ், 4 ரைஸ்னு ஒன்னொன்னா நான் கவுண்ட் பண்ணி 1000 ரைஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு சொன்னேனா then that count is called as mole. புரிஞ்சுச்சா? So if I calculate the amount of substance present in a composition, அதை நான் மோல்னு சொல்லுவேன். இதுவே அதோட மாஸ் ஆர் அதை குவான்டிஃபை பண்ணேனா, கிராம் ஆர் கேஜியில குவான்டிஃபை பண்ணேனா அது மாஸ். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? இப்போ ரைஸ் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரியுது, அதனால நான் 1, 2ன்னு அதை கவுண்ட் பண்ணிடுறேன். பட் வாட் வில் ஹேப்பன் இஃப் ஐ ஹாவ் ஆட்டம்ஸ்? ஆட்டம்ஸை நம்மளால கண்ணிலேயே பார்க்க முடியாது. பட் இருந்தும் நான் அந்த ஆட்டம்ஸை 1 ஆட்டம், 2 ஆட்டம், 3 ஆட்டம் அப்படின்னு கவுண்ட் பண்ணோம்னா நான் என்ன பண்ண முடியும்? இவ்வளோ சப்ஸ்டன்ஸ் எடுத்தாவே அதுல லட்சக்கணக்கான ஆட்டம்ஸ் இருக்கும்ல. கரெக்டா? கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன், டோட்டலா 6.023 into 10 to the power 23 atoms or molecules. atoms or molecules எடுத்துக்கிறேன். சரியா? இப்படி ஒன்னொன்னா கவுண்ட் பண்ணி ஓகேப்பா இதுல 6.023 into 10 to the power 23 atoms or molecules இருக்குன்னு சொல்றேன். Then அதத்தான் நான் 1 mole of a substance அப்படின்னு உங்கள்கிட்ட காமிப்பேன். புரிஞ்சுச்சா? Can you understand what I am trying to say? எப்படி நம்ம 1000 gram is equal to 1 kg ன்னு சொல்றோமோ அதே மாதிரி 6.023 into 10 to the power 23 atoms or molecules நான் 1 mole of a substance அப்படின்னு சொல்றேன். ஆனா எனக்கு இப்போ ஒரு சந்தேகம், நான் எதுக்கு இந்த
இந்த நம்பரை ஸ்பெசிஃபிக்கா எடுக்கணும். ஏன் வேற ஏதாச்சும் எனக்கு இஷ்டமுள்ள மாதிரி 10, 12, 50, 20, 100 அப்படி நம்பர் எடுத்துக்க கூடாதா? வை ஸ்பெசிஃபிக்லி avogadro நம்பர்? யாராச்சும் காரணம் சொல்ல முடியுமா? யாராச்சும் காரணம் சொல்ல முடியுமா? காரணம் என்னன்னா அட்டாமிக் மாஸ், மாலிகுலர் மாஸ், கிராம் அட்டாமிக் மாஸ், இப்படி எந்த பேசிக் குவான்டிட்டி எடுத்தாலும் அந்த குவான்டிட்டியை கார்பன் 12 ஐசோடோப் வச்சு தான் கண்டுபிடிப்போம். காரணம் என்ன? நம்ம உலகத்துல எல்லா இடத்துலயும் கார்பன் 12 ஐசோடோப் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஈவன் பிஃபோர் கால்குலேட்டிங் த மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் இல்ல, ஈவன் கால்குலேட்டிங் த மாஸ் ஆஃப் ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர், நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு மாஸ் இது கார்பன் தான். கரெக்டா? கார்பனோட மாசை தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி they have calculated and kept it. So அவங்க என்ன பண்ணாங்க? இந்த உலகத்துல ரொம்ப abundant-ஆ இருக்கக்கூடிய கார்பன் 12 எடுத்து அந்த கார்பன் 12ஓட மாசை ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் கூட ஈக்குவேட் பண்ண பார்த்தாங்க. பிகாஸ் ஹைட்ரஜன் இஸ் த லைட்டஸ்ட். சரியா? அப்போ என்கிட்ட ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமோட மாஸ் வேணும், ஆனா என் கையில ஒரு கார்பன் ஆட்டம் தான் இருக்கு. I know one ஹைட்ரஜனோட மாஸ், or let's say ஒரு ஹைட்ரஜனோட மாஸ் hypothetically 1 gram, ஒரு கார்பனோட மாஸ் hypothetically 12 grams தான். நான் எப்படி இந்த கார்பனோட மாஸை ஹைட்ரஜனுக்கு தகுந்த மாதிரி மாத்துவேன்? How can I make these two equal? கமெண்ட்ல சொல்லுங்க. ஹைட்ரஜன் அப்படியே வச்சுக்கணும்பா. கார்பனை நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், பட் it should be equal to 1 ஹைட்ரஜன் ஆட்டம். அதை எப்படி பண்ணலாம்? அதை எப்படி பண்ணலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. என்னடா இது, சத்தத்தையே காணமே. வெரி குட் தமிழரசி. இப்போ கார்பன் ஒரு பீஸா மாதிரி. சரியா? கார்பன் ஒரு பீஸா மாதிரி. ஓகேவா? இந்த பீஸாவோட 1/12 பங்கு தான் நம்மளோட ஹைட்ரஜன். ஓகேவா? இந்த பிட்சாவோட இதுதான் நம்ம கார்பன். கார்பனோட 1/12 மாசு தான் ஹைட்ரஜன் இருக்குன்னா, அப்ப நம்ம 1 ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு 1/12 கார்பன் ஆட்டம்னு சொல்லிட்டு போயிடலாமா? கரெக்டா? 1 ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு 1/12 கார்பன் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமா? அதுதான் இங்க நடந்திருக்கு. and this is how your mole comes into place. clear? okay. அடுத்ததா அட்டாமிக் மாஸ். ஒரு ஆட்டத்தோட மாஸ் அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஆட்டத்துல பொதுவா நியூட்ரான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும், புரோட்டான் இருக்கும். இந்த 3 சப் அட்டாமிக் பார்ட்டிகளோட மாஸையும் சேர்த்துதான் ஆட்டமோட மாஸ் நம்ம கால்குலேட் பண்றோம். Quick question. What is the mass of carbon? What is the mass of carbon, Rakana? What is the mass of carbon? Oh, 1 minute. ஒரே ஒரு நிமிஷம் தாங்க. ஸோ சாரிடா கண்ணா, ஒரு குட்டி விஷயம் சார்ட்டட் அவுட். இப்போ திருப்பி எங்க போனேன்? ஒரு கார்பன் ஆட்டமோட மாஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா? சொல்ல முடியுமா? ஐ நோ. என்னடா இது,
மேம் பாட்டுக்கு கெமிஸ்ட்ரியை வச்சு இப்படி அறுக்குறாங்களே அப்படின்னு யோசிப்பீங்க தான். பட் என்ன பண்றது, ஐ எம் ட்ரைங் டு மேக் ஷூர் தட் த செஷன் கோஸ் as much as enjoyable. ஸோ கொஞ்சம் யோசிக்காம சொல்லுங்கப்பா. 12 கன்ஃபார்மா? வெல், I ask for 1 carbon atoms mass. நீங்க சொன்னது அந்த ஒரு மீம்ல வருமே, நான் கேட்டது டன் டட்டான் டன் டட்டான் டன் டட்டான் டட்டான் டட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அவரு கொடுத்தது இன்னும் சொல்லி வேற ஏதோ காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இங்க நடந்திருக்கு. I have asked for 1 carbon atoms mass. சரியா? But you have given me 1 mole of carbon's mass. Okay? 1 mole of carbon ஓட mass எவ்வளோ? 12 grams. அப்போ 1 carbon atom ஓட mass எவ்வளோ? இதை நீங்க தான் சொல்லணும். Clear? Is that clear? Is that clear? Right. இப்போ we will move on to the next part, which is atomic mass unit. டிகனா atomic mass unit எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க? நமக்கு ஒரு கார்பன் 12 ஆட்டமோட மாஸ் வந்துட்டு 1.9 into 10 to the power -26 kg அப்படின்னு தெரியும். ஸோ நமக்கு என்ன வேணும்? இந்த 1 atom of carbon 12 இருந்து நம்மளோட ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தோட மாஸ் வேணும், ஆர் சிம்பிள் யூனிட் மாஸ் வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? திருப்பி இந்த வேல்யூவை 12 ஆல டிவைட் பண்றோம். We get 1.66 into 10 to the power -24 grams or -27 kg. இந்த வேல்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்றோம். கிளியரா? See, நான் ஒரு விஷயத்தை ஓப்பனா சொல்றேன். I am so happy that you guys are answering for the question. சரியா? ஐயோ நம்ம தப்பா சொன்னோம்னா மேம் என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் நீங்க யோசிக்கவே வேணாம். நீங்க ஆன்சர் சொல்லுங்க, அது கரெக்டா இருந்தாலும் சரி தப்பா இருந்தாலும் சரி. I want an active conversation here. காரணம், நீங்க ஒரு ஆன்சரை சொல்லி அது தப்பாச்சுன்னா then you will have this consciousness that next time அந்த கொஸ்டினை பார்க்கும்போது இல்ல இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர்னு சைக்கலாஜிக்கலி நீங்க அதுக்கு ட்ரெயின் ஆவீங்க. சிமிலர்லி ஒரு ஆன்சரை நீங்க கரெக்டா சொல்றீங்கன்னா then your mind will keep that in your system forever, so that நாளைக்கு ஒரு கொஸ்டினை நீங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களோட பின்னாடி நிறைய சயின்ஸ் இருக்குடா. ஓகேவா? சி, ஒரு கிளாஸ் எடுக்கிறதுல இருந்து ஒரு கொஸ்டினை படிக்கிறதுல இருந்து புக்ல ஒரு விஷயத்த வாசிக்கிறதுல இருந்து அதை எல்லாத்தையும் நம்ம பிரெயின்குள்ள அடக்கணும்னா, நம்மளோட permanent மெமரிக்குள்ள கன்வெர்ட் பண்ணணும்னா there is a lot of strategies and trust me, those are all what I am using in the session. ஓகேவா? நான் ஆக்டிவ் ரீகால் மெத்தட் வழி தான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். So please ensure that your guys are also interacting. தப்பானாலும் பரவாயில்லை. கிளியரா? கிளியரா? Don't be shy. Be bold. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. But we are here to learn. Am I clear? ஒரு குட்டி ஃபயர் போடலாமா கமெண்ட் செக்ஷன்ல? Shall we? Shall we, Rakana? I want answers. Be it right or wrong. But please answer. If you agree with it, ஒரு குட்டி ஃபயர் போட்டு விடுங்க பாப்போம். Let me see a fire in the comment section. Very good. Very good, Rakana. Wonderful. Wonderful. Yes. இப்போ அப்படியே நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்க்கு போனோம்னா we have units of AMU. AMU வந்து அவங்க AMU, U or Dalton இப்படி 3 யூனிட்ஸ் வச்சும் சொல்லுவாங்க. All these 3 are same. Just தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Very good. திவ்யா, மதி, தமிழரசி, பாஸ்கரன், கிரேஸ்லின். Very good, ரகனா. அடுத்ததா சப்அட்டாமிக் பார்ட்டிகிளோட மாஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு நியூட்ரானோட மாஸ் என்ன? 1.68 into 10 to the power -24. இதே புரோட்டானோட மாஸ் கிட்டத்தட்ட சிமிலர். எலக்ட்ரான் மட்டும் ரொம்ப குட்டியா இருக்கும், அதனால 9.1 into 10 to the power -28. இப்போ நீங்க இதுல மெயினா எலக்ட்ரானோட மாஸை ரொம்ப நல்லா பார்த்து வச்சுக்கணும். ரீசன் பீயிங், இந்த மாஸ் ஆஃப் எலக்ட்ரானை நீங்க நிறைய क्वेश्चंसல யூஸ் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் பேஸ் ப்ராப்ளம்ஸ்ல யூ வில் யூஸ் திஸ் மாஸ். ஸோ அதனால ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். கிளியரா? ரைட். அடுத்ததா மாலிகுலர் மாஸ்.
டிகனா ஒரு மாலிகுல்ல நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். லெட்ஸ் சே HCl ஒரு ஹைட்ரஜனும் ஒரு குளோரினும் இருக்கு. அமோனியால ஒரு நைட்ரஜன் ஒரு 3 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ ஒரு மாலிகுலோட மாஸ் எப்படி ஒரு மாலிகுல் 2 3 4 ஆட்டம்ஸ்னால உருவாயிருக்கோ அதே மாதிரி ஒரு மாலிகுலோட மாஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? அதுல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வச்சு தான் டிஃபைன் பண்ணுவோம். Here we have one nitrogen atom. ஒரு nitrogen atom ஓட மாஸ் என்ன? 14U. Here we have 3 hydrogen atoms. ஒரு hydrogen ஓட atom ஓட வேல்யூ 1னா 3 தோடது 3 into 1. அப்போ இந்த மாலிகுலோட மாஸ் என்ன? மாலிகுலார் மாஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நைட்ரஜனுக்கு 14 plus 3 ஹைட்ரஜனுக்கு 3, you will get an approximate value of 70. இப்போ நீங்க இந்த வேல்யூலாம் எழுதுறீங்க இல்லையா? இந்த வேல்யூஸ நீங்க 1 கிராம்ஸ் வச்சு சொல்லலாம், இல்ல AMU ஆர் U ஆர் டால்டன் வச்சு கூட சொல்லலாம். கரெக்டா? எப்படி சொன்னாலும் it is fine. கிராம் வச்சு சொன்னீங்கன்னா then it is gram atomic mass or gram molecular mass. AMU லா வச்சீங்கன்னா then it is going to be atomic units. ஓகே, இப்போ மேம் நிறைய விஷயம் படிச்சிட்டோம். மேம் மேக்ஸ் எடுப்பீங்களா? கண்டிப்பா எடுப்பேன்டாக்கா, நான் கவலைப்படாதீங்க. ஐ எம் கமிங் சூன். ஈவன் ஐ திங்க் இன்னைக்கு கூட நான் ஒரு மேக்ஸ் வீடியோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். யூ கைஸ் could have checked it. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி இருக்கும். சரிங்களா? டோன்ட் வரி, ஐ எம் ஆல்வேஸ் தேர் வித் யூ. இந்த போர்டு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஆர் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்க பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்க கூடவே மேம் இருப்பேன். அதுக்கப்புறமா நீட் அண்ட் ஜேக்கு நம்ம தாவிடுவோம். சரிங்களா? கிளியரா? ஓகே, ஒன் மினிட் லைவிங்க. ஓகே டாக்கனா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம மோல் மாஸ் கன்வர்ஷனுக்குள்ள தான் வரும். எப்படி மோல்ஸ்ல இருந்து மாஸை கண்டுபிடிக்கலாம் ஆர் மாஸ்ல இருந்து மோல்ஸை கண்டுபிடிக்கலாம். See, the concept is very simple. நான் ஃபார்முலாவை உங்களுக்கு சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மாஸ் பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் மோல்ஸை கால்குலேட் பண்ணோம்னா the formula is given mass divided by molar mass. மேம் எனக்கு இதுவே மாலிகுலுக்கு கண்டுபிடிக்கணும்னாலும் given molecular mass divided by molar mass of a molecule. சரி, வால்யூம் வச்சு கண்டுபிடிக்கணும்னா given volume divided by 22.4 liters. இதுவே ml இருந்தா 22,400 ml வந்திருக்கும். Similarly, volume சொல்லியாச்சு, mass சொல்லியாச்சு, number of particles வச்சு சொல்லணும்னா then the formula is given number of particles divided by Avogadro's number, which is Na. Avogadro number தான் Na அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ இந்த மூணு ஃபார்முலாவை மேஜர்லி வச்சுதான் நீங்க மோல்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். Please take a note of it. These formulas are very important. புக்ல பேஜ் பை பேஜ் கொடுத்துருப்பான். பட் இந்த மாதிரி மூணுத்தையும் ஒன்னா சேர்த்து எழுதுனீங்கன்னா it is easy for you to understand and apply this whenever needed. கிளியரா? நோட் பண்ணிட்டீங்களா? அப்படியே அட்டெண்டன்ஸ் போடாதவங்க சீக்கிரம் அட்டெண்டன்ஸ் போடுங்க பார்ப்போம். சீக்கிரமா 100 மீட் பண்ணுவோம். Which chapter ma'am you take? இப்போ some basic concepts ராக்கனா. And ma'am notes தருவீங்களா? கண்டிப்பா தருவேன். I'll be giving you this handwritten notes. இது கூடவே சேர்த்து I'll show you. ஏன்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிபிஎஸ்சிக்கு நான் அந்த மாதிரி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன். இட் வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தம். லைக் எல்லாருமே சொன்னாங்க லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மேம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இஃப் யூ கோ டு ஆர் என்னடா இது சாட் செக்ஷன் எனக்கு நமக்கே காணும். 1 minute, something went wrong. ஒரே ஒரு நிமிஷம், I'll show it to you. இப்போ இந்த
லைவ் சாட் செக்ஷனுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவரை ஆட் பண்ணலையா? ஓகே. டிஸ்கிரிப்ஷன்ல கீழே உங்களுக்கு சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி மைண்ட் மேப் PDF அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா this will ask for your mobile number and all. ஸோ நீங்க மொபைல் நம்பர் கொடுத்து you can open it and உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 1 page notes இருக்கும். இது ஆக்சுவலாக நான் கம்ப்யூட்டரில் காமிக்கிற மாதிரி உங்களுக்கு 1 page மாதிரி தெரியாது. as you can see here this is a single page notes and இது உங்க மொபைல் ஃபோன்லேயே நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ பாஸ்கரன், ஸ்ரீசக்தி, திவ்யா, கைமட்டியன், கிரேஸ்லின் அண்ட் தமிழரசி, மதி எல்லாரும் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் தேர் இன் த டிஸ்கிரிப்ஷன் பார்ட். ஓகே, ரொம்ப கிளியரா சம் பேசிக் கான்செப்ட்ஸ்க்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் பேஜ்ல கொடுத்துருக்கோம். ஓகேவா? டவுன்லோட் பண்ணிப்பீங்களா? எஸ், please download it, Kana. It is very, very useful. So, yes. Yippo, coming back to the class. Okay, 1 minute. நான் இப்ப சொன்னதான் இங்க கிளியரா எழுதியிருக்கேன். I will ensure you that I give this notes as well. சரியா? இந்த எல்லா நோட்ஸுமே நான் உங்களுக்கு தருவேன். So that it would be easy for you to prepare. சரிங்களா? ஓகேவா? ரைட். அடுத்ததா percentage composition. மேம், இந்த percentage composition question தான் மேம் ரொம்ப குழப்புது அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா there is an insider fact about this. ஆக்சுவலா உங்க புக்ல இந்த composition of earth's crust ன்னு கொடுத்திருப்பான். கவனிச்சிருக்கீங்களா? Have you seen this part? Very good பாஸ்கரன். Very good மதி. எல்லாரும் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூனோ செப்பரேட்டா ஒரு ஃபோல்டர் வச்சுக்கோங்க கண்ணா. இனிமே ஒவ்வொரு சாப்டருக்கும் ஐ வில் கிவ் யூ நோட்ஸ் லைக் திஸ். ஸோ அந்த ஃபோல்டர்ல இந்த நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு எல்லா சாப்டரையும் ரிவைஸ் பண்ண அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் மேக் அ யூஸ் ஆஃப் இட். இப்போ இத புக்ல எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? கம்போசிஷன் ஆஃப் எர்த்ஸ் crust. Yes or no in the comment section. எங்கேயாச்சும் புக்ல பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஆமானா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்க, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன். எஸ் எஸ், வெரி குட். ஸோ இதை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்க. லைக் ரொம்ப டீப்பா படிக்க வேணாம். பட் எஸ், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சிலிக்கன், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அயன் இருக்கு, யார் ஃபர்ஸ்ட், யார் செகண்ட், யார் தேர்ட், இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பீரியாடிக் கிளாசிபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் பி பிளாக் எலிமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த அலுமினியம் பத்தி, சிலிக்கான் பத்திலாம் அங்க நீங்க யூஸ் பண்ணுவீங்க. சரியா? ரைட். அபண்டன்ட் மெட்டல் இந்த வேர்ல்ட் யாருங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றபடி திஸ் இஸ் நாட் ஆஃப் வெரி பிக் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, கிளியர்? ரைட். இப்போ எப்படி பெர்சன்டேஜ் கம்போசிஷனை கண்டுபிடிக்கிறது? ஒரு மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே ஐ ஹாவ் அ மாலிகுல் H2. ஒரு மாலிகுல் நம்மள்ட்ட இருக்கு. இந்த மாலிகுல்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு அண்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குங்கிறத எந்த யூனிட் வச்சு கண்டுபிடிப்போம்? இஸ் இட் மாஸ் ஆர் வால்யூம் ஆர் வாட் ராக்கனா? எஸ், இஸ் இட் மாஸ் ஆர் வால்யூம்? என்ன யூனிட் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம்? கமெண்ட்ல சொல்லுங்க. சீக்கிரமா கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் கட நம்ம ஆன்சர் பண்ணோம். ஸோ ப்ளீஸ் லெட் மீ நோ யுவர் ஆன்சர்ஸ். மாஸ். வெரி குட் தமிழரசி. நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜனையும் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜனையும் மாஸ்ல கண்டுபிடிப்போம். இங்க ரெண்டு ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்போ இட் இஸ் 2 grams ஆஃப் ஹைட்ரஜன். கரெக்டா? எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கு? 2 grams. சிமிலர்லி எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கு? 2 grams போச்சுன்னா
மிச்சம் 16 கிராம்ஸ் இருக்கும். இப்போ இது பெர்சன்டேஜ் கம்போசிஷன் என்னால சொல்ல முடியாது. பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? given value divided by total value into 100. இங்கேயும் 16 grams divided by total mass of water which is 18 grams into 100. இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். That is called as percentage composition of hydrogen and oxygen. திருப்பி சொல்றேன், ஃபார்முலா வச்சு சொல்றேன். நீங்க எந்த சப்ஸ்டன்ஸை ஒரு மாலிகுலோட லெட்ஸ் சே ஒரு மாலிகுல்ல எந்த சப்ஸ்டன்ஸோட மாஸை கால்குலேட் பண்றீங்களோ, பெர்சன்டேஜ் கம்போசிஷனை கால்குலேட் பண்றீங்களோ, அந்த எலிமெண்டோட மாஸ் டிவைடட் பை அந்த காம்பவுண்டோட மோலார் மாஸ் இன்டு 100. ஏன் இங்க இன்டு 100 போடுறோம்? அப்பதான் வேல்யூ பெர்சன்டேஜ்ல வரும். கிளியரா? இங்க கார்பன் டை ஆக்சைடு கொடுத்திருக்கான். I'll give you a question, try to find the answer. Let's say கார்பன் மோனாக்சைடுல percentage composition of கார்பன் என்ன? கார்பன் மோனாக்சைடுல percentage composition of கார்பன் என்ன? கமெண்ட்ல கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். And yes guys, attendance முக்கியம். So attendance மறக்காம போட்டுருங்க. கமெண்ட்ல கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். கமெண்ட்ல கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். என்ன பண்ணணும்? The concept is very simple. இங்க given mass of carbon என்ன? 12 divided by total mass of compound என்ன? carbon dioxide. Total mass of carbon dioxide, sorry, carbon monoxide என்ன? Very good, very good, very good Divya. So it is going to be 28 into 100 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? Approximate, if you consider 28 as 24. அப்ப இது 1 time கட் ஆகும், இது 2 time கட் ஆகும். பட் இங்க டினாமினேட்டர் பெருசா இருக்கு. டினாமினேட்டர் பெருசா இருந்தா நியூமரேட்டர் வேல்யூ என்ன ஆகும்? நியூமரேட்டர் வேல்யூ என்ன ஆகும்? கமெண்ட்ல சொல்லுங்க. If denominator is bigger, what will be the numerator value? 12 by 28 into 100. Correct, correct. But value என்னவா இருக்கும் கண்ணா? Calculate it. Calculate it. எடுத்தீங்கன்னா it is 1 by 2. பட் இங்க 28 இருக்கு. அப்போ வேல்யூ என்னவாகும்? 12 divided by 28 கட் பண்ணீங்கன்னா 0.120 வருமா? 120 28 டேபிள்ஸ்ல அப்ராக்சிமேட்டா 4 போட்டுக்கலாமா? 4.2 or 4.3 வருமா? ரைட்டா? So what will be the percentage composition? What will be the percentage composition? Very good Divya. Approximately 42% வரும். Okay? So carbon monoxide 42% carbon இருந்துச்சுன்னா மிச்ச percent 58% உங்களோட ஆக்சிஜன் இருக்கும். As simple as that. Clear? Right. Okay. What happened to this? ஒரே ஒரு நிமிஷம் கண்ணா. There has been some mixing in this PDF. Okay. Right. I'll give you some more question. Try to answer it. Okay வா? ஒரு டிஃபரண்டான question தரேன். Try to answer it. Start பண்ணலாமா? Okay. Fine. First question. Find the number of moles. நான் கொடுக்கக்கூடிய moleculesல எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு, மோல்ஸ் ஆஃப் தட் சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணும். ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் 8 grams of H2. 8 grams of H2. ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி சொல்லுங்க. Quick. This has to be a rapid fire question. This has to be a rapid fire question. So சீக்கிரமா ஆன்சர் பண்ணுங்க.
4. Very good, very good. So இங்க நம்ம H2 molecule பத்தி பேசுறோம். அப்ப H2 molecule molar mass என்ன? 2 hydrogen இருக்கறனால it is 2. இங்க given gram is 8. அப்போ 8/2 is none other than 4 moles of hydrogen. Very good ராக்கனா. ஈஸியா சொல்லிட்டீங்க. அடுத்ததா I'll give you one more. இது கொஞ்சம் டஃப் தான். யோசிச்சுக்கோங்க, இது கொஞ்சம் டஃப் தான். Okay? So it is 0.9 grams of glucose. 0.9 gram of glucose. இதை மோல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. You guys know the formula of glucose, right? It is C6H12O6. இதை மோல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. இதை மோல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. I know. என்ன மேம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அல்வா மாதிரி தந்துட்டு செகண்ட் கொஸ்டின் ஆட்டம் பாம் சைஸுக்கு தந்திருக்கீங்களே அப்படின்னு யோசிப்பீங்க. பட் இருந்தாலும் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் தீஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு நீட்ல வரும். ஸோ ப்ளீஸ் லெட் மீ நோ த ஆன்சர் டாக்கனா. கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சாச்சா? 0.005. ஓகே, ஓகே, ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. லெட்ஸ் சே திஸ் இஸ் 0.9 kg ஆஃப் குளுக்கோஸ். இப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? ட்ரை இட் அவுட். கிராம்ஸுக்கு கரெக்டா சொல்லிட்டீங்க, அதே மாதிரி கேஜிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. Let's say this is 0.9 kg of glucose. What will be the value? What will be the value? kg கொடுத்தானா ஒன்றும் இல்லை. You have to convert it into grams. And அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். ட்ரை பண்ணி பாருங்க. It is 0.9 kg. கிராம்ஸ்ல எழுதணும்னா 900 grams divided by இவனோட molar gram value என்ன? What is the value? 180 grams. கரெக்டா? 6 கார்பன், 12 ஹைட்ரஜன், 6 ஆக்சிஜன் போட்டிங்கன்னா it is 180 grams. into ஏதாச்சும் போடணுமா? தேவையில்லை, தேவையில்லை. கரெக்டா? அப்ப இதை 2 டைம் டிவைட் பண்ணீங்கன்னா இது 1 டைம்ஸ்னா இது 5 டைம்ஸ். So the answer is 5 moles. பாத்தீங்களா? கொஸ்டின் பார்க்க பெருசா இருந்தாலும் your answer will be very simple. இதுதான் நீட் கொஸ்டின்ஸோட ஸ்பெஷாலிட்டியே. Okay, I'll give you one more question. Try it out. Okay, I'll give you one more question. Just try it out. Let's say 10 millimoles of 10 millimoles of carbon dioxide. This is actually a previous year question. So try பண்ணி answer சொல்லுங்க. 10 millimoles of carbon dioxide. இதை மோல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி சொல்ல முடியுமா? இதை மோல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி சொல்ல முடியுமா? R is equal to how many grams of CO2? That will be more fun. கிராம்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. மில்லிமோல்ஸ்ல கொஸ்டின் கொடுத்திருக்கான். Convert it into grams. Convert it into grams. Convert it into grams. .044 கரெக்டா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10 millimoles தந்திருக்காங்க. அப்ப அத மோல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா it is 10 into 10 to the power minus 3 moles. கரெக்டா? We know 10 into 10 to the power minus 3 moles is equal to given mass divided by molar mass of carbon dioxide என்ன? 44 grams. கரெக்டா? அப்போ given mass தேவைனா 44 அந்த சைட் கொண்டு போயிருங்க. Already here you have 10 into 10 to the power minus 3
which is 10 to the power minus 2. அது கூட 44 வந்து சேர்ந்துச்சுனா what will be the value? 0.44 grams. கரெக்டா? அப்போ given mass is 0.44, not 0.04. It is 0.44. பரவாயில்லடா கண்ணா. கோஜோ, I'll come. நான் கண்டிப்பா வருவேன். இன்னைக்கு கூட I did one max strategy video. So கவலையே படாதீங்க, நான் உங்க கூடவே தான் இருக்கேன். சரிங்களா? Okay, all right. Very good my dear. இப்போ இன்னொரு question கொடுக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்க. Okay, just try it out. 1.5 into 10 to the power minus 26 carbon atoms. இதான் உங்களோட question. உங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும்? You have to convert this carbon atoms into grams. Convert பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. Number of atoms கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து total grams கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? கண்டிப்பா கோஜோ. ஆக்சுவலா இன்னைக்கு விஜய் சார் வந்துட்டு உங்களுக்காக PYQs தான் சால்வ் பண்ணியிருந்தாரு. மோஸ்ட் ரிப்பீட்டட் PYQs, எக்ஸ்பெக்டட் PYQsலாம் சால்வ் பண்ணியிருந்தாரு. ஸோ யூ டோன்ட் வரி. அவருக்கு he has a lot of experience in maths rakana. You have to extract it from him. He's a very knowledgeable person. So try பண்ணி பாருங்க. And I'm also there. கவலையே படாதீங்க. Your Premila Mam is also there for you guys. சொல்லுங்க பாப்போம், இதற்கான ஆன்சர் என்ன? What is the answer for this question? What is the answer for this question? ஈஸியா தானே இருக்கு. நோட்ஸ் கண்டிப்பா இருக்கு கௌதம். I'll give you notes. Also, one page smart mind map descriptionல இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Hi Shivraj. டேய் இப்பதானே ஃபார்முலா பார்த்தோம். What was the formula? It is none other than, what was the formula டாக்கனா? What was the formula? First, இந்த கார்பன் ஆட்டம்ஸை மோல்ஸா கன்வெர்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ மோல்ஸா கன்வெர்ட் பண்ணோம்னா given number of particles divided by Avogadro number of particles, which is 10 to the power minus 23. இதை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு number of moles என்னங்கிறது கிடைக்கும். Then number of moles நீங்க கிராமா கன்வெர்ட் பண்ணா போதும். கரெக்டா? We know 1 mole is equal to 12 grams. அப்ப இங்க எவ்வளவு மோல்ஸ் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை கிராம்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதை கட் பண்ணீங்கன்னா எவ்வளோ டாக்கனா வருது? அப்ராக்சிமேட்டா 1 times, ஓகே, 25 moles வருதா? 25 moles வருதா? Is it so? 100/4ங்கிற கான்செப்ட்ல it is 25 moles வரும். கரெக்டா? இப்போ இந்த 25 moles நீங்க என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? You have to convert it into grams. எப்படி கிராம்ஸா கன்வெர்ட் பண்ணலாம்? 1 gram of 1 mole of carbon atom is 12 grams. கரெக்டா? அப்போ 25 moles of carbon atom is 25 into 12. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண இந்த 12 ரெண்டா பிரிங்க. 10 and 2. 25 10s are 250. 25 2s are எவ்வளோ? 50. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா you get 300, and so the value is 300 grams. Clear? Any doubts with this? Very good Divya. Any doubts with this? Okay, super டாகனா. அடுத்ததா இன்னொரு question தரேன். Let's say, tell me how many number of atoms, how many number of atoms are in let's say 4.25 grams of NH3. எவ்வளவு number of atoms
4.25 grams of NH3 ல இருக்கு. This is your question. And option பாருங்க, option தான் will be like super duper confusing. Option A வந்துட்டு Avogadro number. Option B வந்துட்டு 4 Avogadro number. Option C வந்துட்டு 0.5 Avogadro number. Yes, 0.5 Avogadro number. And option D வந்துட்டு 2 Avogadro number. So இந்த questionக்கான answer என்ன? Let me know the answers in the comment section. Okay, Laita. I think your name is Laita Prithu. Hi Kana. இந்த questionக்கான answer என்ன? Let me know the answers in the comment section. கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான question தான், but it is not at all impossible. It is easy. It is possible. So try பண்ணி answer சொல்லுங்க. Try பண்ணி answer சொல்லுங்க. A gamer TN option A சொல்லியிருக்காரு. What about others? Approximate இருந்தாலும் okay தான். Even if the value is approximate, it is fine. Option D, option A. Okay. So இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க? First of all, number of atoms கொடுத்திருக்கான், அத number of particles கன்வர்ட் பண்ண சொல்லியிருக்கான். கரெக்டா? கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம்? First number of moles கண்டுபிடிக்கலாமா? Number of moles is equal to 4.25 divided by அமோனியான்னு சொல்லும்போது நைட்ரஜனுக்கு 14, ஹைட்ரஜனுக்கு 3. So 14 plus 3, 3 ஹைட்ரஜனுங்கிறதுனால 3, it is 17. டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வருது? அப்ராக்சிமேட்டா கட் பண்ணி பாருங்க. இது 1 times தான், இது 4 times. 1/4 moles வருதா? கரெக்டா? 1/4 moles நான் 0.25 moles எடுத்துக்கலாமா? கரெக்டா? இப்போ 0.25 moles அது அவகேட்ரோ நம்பருக்கு மாத்தணும்னா ஒன்னும் இல்ல, 0.25 into அவகேட்ரோ நம்பர் பண்ணா போதும். You will get 0.25 Avogadro number of molecules. Actually, I gave you these options randomly, but yes, correct answer 0.25 Avogadro number of particles தான். Very good my dear, wonderful. தமிழரசி கிட்டத்தட்ட பக்கத்துலன்னு சொல்லும்போது நம்ம ஆப்ஷன் சி தான் எடுத்தாகணும். But yes, 0.25 is the correct answer. Okay? Yes. இப்போ இங்க 0.25 அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இத ஆட்டம்ஸா கன்வெர்ட் பண்ணனும்னா என்ன பண்ணனும்? இங்க டோட்டலா 4 ஆட்டம்ஸ் இருக்கு மேம். அப்ப என்ன பண்ணலாம்? 0.25 into அவகேட்ரோ நம்பரை into 4 பண்ணலாமா? because you have 4 atoms there. 4 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னவா வரும்? what will be the final answer? If they ask about molecules, it is 0.25 Avogadro number. இதுவே atoms கேட்டாங்கன்னா it is Avogadro number. Clear? Right? அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ வரும். Fine. இதுவே இந்த questionல let's say இத அழிச்சிடுறேன். இந்த questionல let's say they are asking how many number of nitrogen atom is present. எவ்வளவு நைட்ரஜன் ஆட்டம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? once again molecule எவ்வளவு இருக்கோ into 1 because ஒரு நைட்ரஜன் தான் இருக்கு. similarly hydrogen atoms கேட்டாங்கன்னா 0.25 Avogadro number into 3 which is 0.75 Avogadro number. so overall இந்த questionல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, please note this down.
இந்த கொஸ்டின் இல்ல, பட் இந்த கான்செப்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So, if they ask about number of particles of molecules, இங்க எவ்வளவு particles of molecules இருந்துச்சு? 0.25 Avogadro number of molecules. இதுவே number of atoms கேட்டாங்கன்னா, it is molecular value into 4 Avogadro number. இதுவே number of nitrogen atoms கேட்டாங்கன்னா, once again இந்த value into 1 0.25 Avogadro number. And கடைசியில number of hydrogen atoms கேட்டாங்கன்னா, எவ்வளவு hydrogen atoms இங்க இருக்கு? 3 hydrogen atom. அப்போ 0.25 into 3 0.75 Avogadro number. Clear? புரிஞ்சுச்சா? This is how you understand the number of molecules. இங்க தான் atomicity ஒரு கான்செப்ட் ப்ளே பண்ணும். So one quick question, what do you mean by atomicity? What do you mean by atomicity? ஒரு மாலிகுல்ல எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கோ அதத்தான் அட்டாமிசிட்டின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், NH3ல ஒரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் 4 ஆட்டம்ஸ் இருக்கு, which means அதோட அட்டாமிசிட்டி is 4. Similarly, H2O எடுத்தோம்னா அங்க 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன், which means atomicity of H2O is 3. Similarly, HCl இங்க ஒரு ஹைட்ரஜன் ஒரு குளோரின், which means atomicity of HCl is said to be 2. Clear? புரிஞ்சுச்சா? Fine. And இந்த question ஸ்பெசிஃபிக்கா நீட்ல கேட்ட question. ஓகேவா? ரைட். நம்ம கேமர் டிஎன் இருக்கிறதுனால நம்ம ஒரு JEE level question ட்ரை பண்ணி பார்க்கலாமா? Shall we try a JEE level question? இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், பட் கான்செப்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. Let me see how many of you are answering this. Find the number of, okay, find the number of moles of electron in 1 kg sample. இது ஆக்சுவலா IIT question paperல வந்த ஒரு question, but still I hope that you guys try it out. Okay? Also நான் என்ன சொல்றேன், mass of electron இங்க யூஸ் ஆகும். So mass of electron தெரியாதவங்க please note it down. It is 9.1 into 10 to the power minus 31 kg. ஓகேவா? ரைட்டா? So try it out. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சர் வரலைனாலும் பரவாயில்ல, பட் ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். ஆன்சர் வரலைனாலும் பரவாயில்ல, பட் ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். திஸ் இஸ் an IIT level question. IITல கேட்கிற question, கேட்ட question. ஸோ அதனால let me know the answers. ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட இங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1 kg of sample இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Did they mention any atoms? No. அங்க எலக்ட்ரானை பத்தி மட்டும்தான் பேசியிருக்காங்க. அப்போ இந்த 1 kg of sampleல ஃபுல்லா யார் இருப்பா? 1 kg of sampleல, இப்போ இததான் அந்த 1 kg of sampleனா, இந்த 1 kg of sampleல ஃபுல்லா யார் இருப்பா? கண்டிப்பா எலக்ட்ரான் இருப்பாரா? கரெக்டா? ஃபுல்லா எலக்ட்ரான்ஸ் தான் இருப்பாங்களா? இப்போ நீங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிக்கணும். எப்படி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. given mass by molar mass. given mass is 1 kg, molar mass is 9.1 into 10 to the power minus 31 kg. ஓகேவா? கட் பண்ணா என்ன வரும்? கட் பண்ண முடியாதே மேம். கேஜி வேணா கட் பண்ணலாம். யூனிட் will be gone. கரெக்டா? இப்போ இங்க கிடைச்சிருக்கிற வேல்யூ தான் given number of particles n. இப்போ number of moles தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா. எப்படி கண்டுபிடிக்கலாம்? It is very simple. We know number of moles small n is equal to given number divided by Avogadro number. Given number இங்க என்ன? 1 divided by 9.1 into 10 to the power minus 31. Avogadro number என்ன? நமக்கு தெரியும். போட்டு பார்க்கலாமா? 1 divided by 9.1 into 10 to the power
minus 31 into Avogadro number என்ன 6.023 into 10 to the power minus 23. இப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் தெரிஞ்சிரும். Let me know the answer for this question டாக்கனா. கௌதம் நான் திருப்பி சொல்லித்தரேன் கவலைப்படாதீங்க. நான் எல்லாருக்கும் புரியற வரைக்கும் I will teach this. Okay? இதற்கான ஆன்சரை மட்டும் சொல்லுங்க. What is the answer for this one? What is the answer for this one? What is the answer for this one? First இந்த மாதிரியான question வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு 10 to the powers simplify பண்ண பாருங்க. இங்க 10 to the power minus 31 minus 23 simplify பண்ணா என்ன வரும்னு பாருங்க. Yes, Maddie, you're absolutely right. I know this takes a lot of time, but still இது ஒரு conceptual clarity உங்களுக்கு தரும். அதனால தான் இந்த மாதிரி questions நான் கேட்குறேன். இது கண்டிப்பா நீட்ல கேட்க போறதில்ல. பட் conceptual understanding பில்ட் பண்றதுக்கு இது முக்கியம். Okay. Meanwhile, when you guys do this question, இந்த question இப்ப எல்லாரும் solve பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So meanwhile, when you guys do this question, I'm going to give you a very short break. But அந்த breakல I have a task for you to complete as well. So யாரெல்லாம் CBSE படிக்கிறீங்க, யாரெல்லாம் மேக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ, நம்ம கேமர் டிஎன்லாம் இருக்காரு. ஸோ அவங்க எல்லாரும் இந்த மேக்ஸ் பேப்பர் லீக் கொஞ்சம் பாருங்க. இதுல ஒரு PDF கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. Similarly, state board students யாராச்சும் இங்க இருந்தீங்கன்னா, then please ensure that you watch this one video. This is இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ for state board. ஏன்னா நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் படிச்சது மறந்து போயிருக்கலாம், படிக்காம இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு it's a very good video. So please ensure that you watch these two. And இப்போ shall I give you guys a break? ஒரு குட்டி break தரட்டுமா? சொல்லுங்க பாப்போம். I have turned on my camera or turned off my camera. So இப்போ ஒரு குட்டி break பார்த்தறலாமா? break எடுத்துட்டு வந்துடலாமா? Okay. Meanwhile, just give me a minute. நான் பிரேக்குக்கான பேஜ் ஓபன் பண்ணிக்கிறேன். Okay? Yes. Super. So நான் கொடுத்த क्वेश्चனை ட்ரை பண்ணி பாருங்க. It will take some time, but still try it out. Meanwhile, you guys could have a break. So மறக்காம 15 minutes of break கொடுத்துருக்கேன். பிரேக் முடிச்சிட்டு வந்துருங்க. We will ensure that we finish this chapter like anywhere before. Okay, so in the chapter இன்னும் ஒரு 1.5 hours போற மாதிரி இருக்கும் கண்ணா, because I am trying to deeply make you understand the concepts. So அதனால எல்லாரும் இப்போ பிரேக் போயிட்டு வந்துங்க. சீக்கிரமா we will come back. Okay வா, 15 minutesக்கு பிரேக் இருக்கும். Stretch your legs, grab some water and be back on time. நோட்ஸ் இருக்கு. எஸ் கண்ணா, I'll be giving you the notes. டிஸ்கிரிப்ஷன்ல ஆல்ரெடி நான் இந்த சாப்டருக்கான மைண்ட் மேப் கொடுத்துருக்கேன். பிளஸ் பின் கமெண்ட்ல ஆஃப்டர் த செஷன் நான் இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் உங்களுக்கு தர மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட். ஆனா வந்ததுக்கு அப்புறமா நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கறது அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் தான். ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே, so shall we start? ஆரம்பிக்கலாமா? வந்துட்டீங்களா? Are you guys all back? என்ன நடக்குதுங்க? Are you guys back? வந்துட்டீங்களா? செஷனை ஆரம்பிச்சிடலாமா? மாஸ்க் காட்டிடலாமா? எஸ். ஓகே, சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அண்ட் சீக்கிரமா வாங்க. we will start the session right away. ஆஹா, 1 minute. ஓகே, வண்டர்ஃபுல் கண்ணா. சரி, இப்போ எல்லாரும் இந்த क्वेश्चन சால்வ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So yes, we will move on with the next set of question and concept. இது மாத்தணுமா? 1 minute. Just give me 1 minute. அடுத்ததுக்கு போறதுக்கு முன்னாடி I wanted to know one thing ராகனா. நம்ம கெமிஸ்ட்ரியில நிறைய சாப்டர்ஸ் படிச்சுட்டு இருப்போம். லைக் சிலது will be very very easy for us. சிலது வந்துட்டு என்னடா இது இப்படி இருக்கேங்கிற மாதிரிலாம் தோணும். நிறைய விஷயங்கள் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணியிருப்போம். பட் which one chapter do you want next? அடுத்ததா மேம் இந்த சாப்டர் பார்க்கலாம் மேம், இதை பார்த்தா சூப்பரா கிளாரிட்டியோட நம்ம படிக்க முடியும் மேம் அப்படின்னு நினைக்கிறது எந்த சாப்டர்? கமெண்ட்ல சொல்லுங்க, so that I'll ensure that next chapter is going to be the same one. So commentla let me know which chapter do you want next. Commentla let me know which chapter do you want next. என்னடா இது சத்தத்தை காணோம்? வாங்க. Come on guys. Come on. I want inputs. லோட் ஆகிறான் தலைவன். லோட் ஆயிட்டான். equilibrium, chemical bonding. Okay, அது இல்லாம what else do you want Akana? What else do you want? equilibrium, chemical bonding அது இல்லாம வேற ஏதாவது சாப்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப மேம் இந்த சாப்டர் தான் மேம், இவன் தான் மேம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? equilibrium கன்ஃபார்மா? So next class equilibrium வச்சிரலாமா? Are you guys ready for it? Yes. Sure. Very good. Equilibrium and thermodynamics. Okay, next நம்ம equilibrium and thermodynamics தான் அடுத்த கிளாஸ்ல பார்க்குற மாதிரி இருக்கும். All right. So அடுத்ததா நம்மளோட மோல் கான்செப்ட்ல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா I'll show it to you. Law of gaseous volume. Law of gaseous volumeல என்னதான் சொல்ல வராங்க? எப்படி mass of reactant is equal to mass of product அப்படின்னு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி mass of reactant, I mean volume of reactive gases and volume of product
இதுக்கும் ஒரு விதமான ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது என்ன மேம் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேக்குறீங்களா? இட் இஸ் வெரி சிம்பிள். நான் இப்போ HCl உருவாக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? let's say I have 1 liter of hydrogen, 1 liter of chlorine. இதுல இருந்து எனக்கு 2 liters of HCl உருவாகுது. ரைட்? இப்போ இவங்களோட வால்யூம்ஸ் நான் ஒரு சிம்பிள் ரேஷியோவா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த சிம்பிள் ரேஷியோ ஹோல் நம்பரா? ஆமாம், it is a whole number. And இந்த சிம்பிள் ரேஷியோ இன்டிஜர் ஆர் வேற ஏதாவது நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஃபிராக்ஷனுக்குள்ள வருமா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இவங்க ஹோல் நம்பரா தான் இருக்காங்க. which means நீங்க வால்யூமோட ரேஷியோ எடுத்தாலும் அதுவும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, at constant temperature and pressure வால்யூமோட ரேஷியோஸும் சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவா தான் இருக்கும்னு சொன்னாங்கன்னா, that is law of gaseous volume. அடுத்ததா Avogadro's law நம்ம எல்லாருக்கும் தெரியும். Equal volume of all gases under same conditions of temperature and pressure will have equal number of molecules. அதாவது let's say என்கிட்ட ஒரு 3 பலூன் இருக்கு. ஓகேவா? என்கிட்ட ஒரு 3 பலூன் இருக்கு. 1 2 அப்புறம் 3 ஈக்குவல் வால்யூம்னு நினைச்சுக்கோங்க. சரியா? 3மே ஈக்குவல் வால்யூம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும். இங்க I have hydrogen gas, இங்க I have helium gas, இங்க I have nitrogen gas. இந்த மூணுத்துக்குமே at same temperature and same pressure, same volume இருக்குன்னா, then since volume is directly proportional to number of molecules, in this case we would say இவங்க 3 பேருக்கும் same number of molecules தான் இருக்கு. okay, so இங்க volume is directly proportional to number of molecules. இதுதான் நம்ம Avogadro's law. and இங்க நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 1 mole of a substance is equal to 22.4 liter of that substance or Avogadro number of particles அப்படிங்கறதையும் இன்டைரக்டா சொல்லியிருப்பாங்க. கிளியரா? புரிஞ்சுச்சா? is that clear? Vinu and இந்த கிளாஸ் கம்ப்ளீட் எப்பாகும். தாரணி இன்னும் 1 hourல I'll complete this class. and Vinu and நாளைக்கு யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போறீங்களோ, all the very best rakana. God bless you. சூப்பரா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. okay, don't worry, things will be fine. ஓகேவா? ரைட். அடுத்ததா டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருதான் ஃபர்ஸ்ட் டைமா ஆட்டமை கண்டுபிடிச்சார். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கம்போசிஷன்லயும் சிம்பிளஸ்ட் ஃபார்மா இருக்கக்கூடியது ஒரு ஆட்டம் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அண்ட் அந்த ஆட்டம் ரொம்பவே குட்டியா இருக்கிறதுனால அதை டிவைஸ் பண்ண முடியாது, பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? பட் இப்போ உள்ள காலத்துல நம்ம பிரிக்கிறோம். அதை பிரிச்சு மேய்ஞ்சு உள்ள என்ன இருக்கு, சப்அட்டாமிக் பார்ட்டிகலுக்கு உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது வரைக்கும் பாக்குறோம். பட் அந்த காலத்துல he said that it is indivisible. அடுத்ததா atoms of same elements are identical in their nature, in their mass அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கரெக்டா இல்ல இந்த பாயிண்ட்க்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ், இது கரெக்டா இல்ல இந்த செகண்ட் பாயிண்ட்க்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? இருக்கா இல்லையா? ஒருவேளை இருக்குமோ? what could be the exception டாக்கனா? என்ன சொல்லியிருக்கான்? atoms of same elements are identical in their mass. but இதற்கான ஒரு எக்ஸெப்ஷன் தான் நம்மளோட ஐசோடோப்ஸ். ஏன்னா நமக்கு தெரியும் ஐசோடோப்ஸ்ல they have different masses and இந்த பாயிண்ட்கான எக்ஸெப்ஷன் ஐசோடோப்ஸ். ஆல்சோ இங்க atoms of different elements have different mass அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அந்த பாயிண்ட்கான எக்ஸெப்ஷன்ங்கிறது ஐசோபார்ஸ். ஸோ இந்த ஐசோடோப்ஸ் அண்ட் ஐசோபார் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் திஸ் ஹாஸ் பீன் ஆஸ்க்ட் மெனி டைம்ஸ் இன் யோர் எக்ஸாம். நெக்ஸ்ட், ஆட்டம்ஸை உருவாக்க முடியாது, அழிக்க முடியாது, ஏன் டிவைட் கூட பண்ண முடியாது. ஓகே. Next, atoms of different elements can combine to form
compounds of simple whole number ratios. Finally, ஒரு chemical reactionல atom rearrange ஆகலாம், combine ஆகலாம், separate ஆகலாம். இதெல்லாம் சொல்லியிருக்காங்கப்பா. பட் இதுல மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியும் மாஸ் பேஸ் பண்ண ஒரு தியரி. அண்ட் இந்த தியரிக்குள்ள law of conservation of mass, law of definite proportion, and finally law of multiple proportion. இது மூணுமே ஒளிஞ்சு கிடக்குது. law of conservation of mass, law of definite proportion, law of multiple proportion. இது மூணுமே ஒளிஞ்சு கிடக்குது. and this is very 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 important. நிறைய தடவை டைரக்டா இந்த क्वेश्चனை வந்துட்டு உங்களோட புக்ல கேட்டிருக்கான். ஐ மீன் உங்களோட நீட் எக்ஸாம்ல கேட்டிருக்கான். சரியா? so please take a note of it, please take a note of it. and yes, அடுத்ததா டைரக்டா நம்ம வந்துட்டோம்னா நம்ம அட்டாமிக் மாஸ், மாலிகுலர் மாஸ் அது எல்லாமே பார்த்துட்டோம், பெர்சன்டேஜ் கம்போசிஷன் பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலா நம்ம இப்ப பார்க்கக்கூடியது லிமிட்டிங் ரியேஜென்ட். டிகனா லிமிட்டிங் ரியேஜென்ட்னா என்னடா அர்த்தம்? வாட் டு யூ மீன் பை லிமிட்டிங் ரியேஜென்ட்? இப்போ இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து ஹாட் டாக்ஸ் பண்றேன். ஆர் எதுக்கு இவ்வளோ காம்ப்ளெக்ஸா? டிகனா உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஏதாச்சும் டிஷ் சொல்லுங்களேன். பீட்சா, பர்கர், இல்ல தோசை, ஆர் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன். கமெண்ட்ல சொல்லுங்க. திஸ் இஸ் நாட் an academic question. இல்ல சொல்லுங்க. tell me your favorite food ராகனா. பரோட்டா. ஓகே, வேற? KFC. ஆஹா, இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் சொல்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்னா சேர்த்து வைக்கிற மாதிரி சொல்லுங்கப்பா. ஜஸ்ட் லைக் பர்கர் மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன். பிரியாணி என்னால இங்க சமைச்சு காமிக்க முடியாதே. சரி, நம்ம இங்க ஈஸியா என்ன பண்ணலாம்? ஒரு பர்கரை எடுத்துக்கலாம். சரியா? நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன். உங்கள்கிட்ட டோட்டலா பண்ண கட் பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அதனால ஒரு 1 2 3 4 பன்ஸ், இதுதான் பன்னுன்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேவா? நம்ம தில்லலங்கடி படத்துல நீ டாக்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி இது பன்னு நீங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கணும். ஓகே, உங்கள்கிட்ட ஒரு 4 பன்னு இருக்கு, 3 பீஸ் ஆஃப் டொமேட்டோ இருக்கு. சரியா? அப்புறம் வேற என்ன வைப்போம்? லெட்யூஸ் ஒரு 1 2 3 பீஸ் ஆஃப் லெட்யூஸ் இருக்கு. ஓகேவா? அண்ட் ஃபைனலா ஒரு 1 2 பீஸ் ஆஃப் ஆர் 2 பேக்கெட் ஆஃப் டொமேட்டோ சாஸ் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் வச்சுதான். ஓ, இதில் நடுவில் ஒருத்தரை மிஸ் பண்ணிட்டோமோ. பேட்டே. யாரு பேட்டே வைப்பா? ஸோ லெட் மீ டேக் லெட்யூஸ் அண்ட் கீப் பேட்டே. ஃபைன். ஒரு 1 2 3 4. ஓகேவா? 4 பேட்டே, அதுதான் நடுவில் வைப்பாங்களே அது. ஒரு 4 பன்னு, 3 டொமேட்டோ அண்ட் 2 டொமேட்டோ பேக்கெட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு பன்னுக்கு ஒரு டொமேட்டோ, ஒரு பேட்டே, ஒரு சாஸ் இப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். அப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க எவ்வளவு பர்கர்ஸை உருவாக்குவீங்க? தோசை மதி கொஞ்சம் சீக்கிரமா சொல்லி இருக்க கூடாதா? ஈஸியா சொல்லி முடிச்சிருப்பேனே. சொல்லுங்க பாப்போம். இதையெல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு பர்கர்ல ஒரு பன், ஒரு டொமேட்டோ, ஒரு பேட்டி, ஒரு சாஸ், அவ்வளவுதான் இருக்கணும். அதுக்கு கூடுதலாகவும் போக கூடாது, குறைவாகவும் போக கூடாது. எவ்வளவு பர்கர் மேக் பண்ணலாம்? 2 பர்கர். கரெக்டா? இதெல்லாத்தையும் வச்சு 2 பர்கர் தான் மேக் பண்ணலாம். அப்ப நான் 3rd பர்கரை உருவாக்கும்போ யார் என்கிட்ட இருக்க மாட்டா? 3rd பர்கரை நான் உருவாக்கும்போ இதுல யார் இருக்க மாட்டா? கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். டொமேட்டோ சாஸ் இருக்க மாட்டா. கரெக்டா?
என்கிட்ட இங்க ரெண்டு டொமேட்டோ சாஸ் தான் இருக்கு. அதை வச்சு 2 பர்கர் தான் பண்ண முடியும். as per the order நான் 3வது பர்கர் பண்ண போனேன்னா அங்க டொமேட்டோ சாஸ் இருக்காது. அதனால என் பர்கரா இருக்காது. கரெக்டா? இதே மாதிரிதான் எந்த ஒரு ரியாக்ஷன்ல எனக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? I have let's say hydrogen and chlorine here. எந்த ஒரு ரியாக்ஷன்ல அந்த ரியாக்ஷன் நடக்கிற டைம்ல என்னதான் அந்த ரியாக்ஷன் நடந்தாலும் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் போதும் நான் முடிஞ்சிட்டேன், அதனால நீ ரியாக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு அந்த என்டையர் ரியாக்ஷனை தடுக்கிறாங்களோ அவங்க தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். எக்ஸாம்பிளுக்கு இங்க 2 ஹைட்ரஜன் 1 குளோரின் இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி இங்க எத்தனை HCl உருவாயிருக்கும்? ஃபர்ஸ்ட் HCl உருவாகும்போது குளோரின் ஆட்டமா மாறி இருக்கும். செகண்ட் HCl உருவாகும்போது குளோரின் முடிஞ்சே போயிருக்கும். அப்போ என்னால இங்க 2 HCl தான் உருவாக்க முடியும். 3வது or 4வது HCl உருவாக்க முடியாது. காரணம் குளோரின் இஸ் ஓவர் மர்கயா. அண்ட் சோ யார் எப்படி முடிஞ்சு போறாங்களோ அவங்க தான் நம்மளோட லிமிட்டிங் ரியேஜென்ட். புரிஞ்சுச்சுங்களா? அவங்க தான் நம்மளோட லிமிட்டிங் ரியேஜென்ட். இஸ் தட் கிளியர் கண்ணா? கிளியர்னா ஒரு ஃபயரை போட்டு விடுங்க. கிளியர்னா ஒரு ஃபயரை போட்டு விடுங்க. எஸ் பக்கா கிளியர் தானே? டவுட் இல்லைல்ல? வெரி குட் வெரி குட் வெரி குட் ரக்கனா. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். எஸ். ஸோ இப்போ some basic concepts of chemistry-ஓட தியரி பார்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். பட் மேம் இவ்வளோதானா, அப்போ நம்ம போர்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. percentage composition, percentage purity, percentage yield and finally limiting reagent. இந்த 4 கான்செப்ட் இது இல்லாம எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா, இந்த 5 ரீஜன்ஸ்ல இருந்தும் நம்ம क्वेश्चंस பிராக்டிஸ் பண்ணணும். அதர் தேன் மோல் கான்செப்ட். ஏன்னா மோல் கான்செப்ட் இஸ் சூப்பர் டூப்பர் ஈஸி. சரியா? மோல் கான்செப்ட் நான் சொல்லித்தந்த அந்த ஒரு ஃபார்முலா மெத்தடாலஜியை ஞாபகம் வச்சிங்கனாவே ஈஸியாக போட்டுடலாம். அதை தாண்டி பர்சன்டேஜ், கம்போசிஷன், பியூரிட்டி, ஈல்ட், லிமிட்டிங் ரியேஜென்ட் அண்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலாலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஸோ இதையும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். கிளியரா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஓகே. ஸோ இதுக்கு நான் தனியாக கொஷின் ப்ராக்டிஸ் செஷன் உங்களுக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த செஷன் இப்போ முடிய போகிறதுனால வெரி குட் கேமர் டிஎன். எக்ஸாக்ட்லி மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு n இன்டூ எம்பிரிக்கல் ஃபார்முலா. ரைட்? ஸோ இப்போ இந்த செஷன் முடிய போகிற இந்த தருணத்தில் ஐ வாண்ட் யூ கைஸ் டு டூ ஒன் திங். உங்கள் என்சிஆர்டி புக்கை எடுத்துட்டு உங்கள் என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய எல்லா in-text as well as example questions. Okay? எல்லா in-text as well as example questions நீங்க இப்போ இந்த conceptual understanding ஓட போய் சால்வ் பண்ணுங்க. நீங்க இதை சால்வ் பண்ணீங்கன்னாவே you will get an idea. ஓகே, ஸோ இந்த மாதிரியான பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா வரும். அண்ட் when that idea hits your heart, அப்பதான் I will come up with second set of question practice which is PYQs. சரியா? so இன்னைக்கு இத கம்ப்ளீட் பண்ணிடுவீங்களா? let me know in the comment section. see நீட்டா இருந்தாலும் ஜேயா இருந்தாலும் சரி, you have to start from the basics. இப்போ நான் பேசிக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த ஸ்டெப் இஸ் இன்டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸாம்பிள். இதை முடிக்கிறீங்களா? அதுக்கப்புறமா we'll go with PYQs. we'll go at JEE level question, JEE mains level question, JEE advanced level question. இப்படி ஒவ்வொரு லெவலா நீங்க questions practice பண்ண which I will make you to do so. You will be a master in physical chemistry. Gamer T and it will happen soon dakana.
ஸோ அடுத்ததா நம்ம வந்து நீங்க கேட்டதுனால we will either go with thermodynamics or equilibrium chapter. அந்த சாப்டரை முடிச்சிட்டு later on we'll go with question practice. ஓகேவா? ரைட்டா? Is that clear? Is that fine? Are we good to go? Are we good to go? Yes. Okay Dakana. So session முடிச்ச கையோட in-text and example பாத்துருங்க. I will ensure that this entire handwritten notes is by your side. உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? Please ensure that you revise it completely. Fine. Okay then. So நாளைக்கு சீக்கிரம் பார்க்கலாம். நாளைக்கு ஒரு சூப்பரான செஷன்லாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன் in order to talk with you guys and interact with you guys. So நாளைக்கு பார்க்கலாம். Until then, this is Premila Mam signing off. Tada bye bye. Take care and have a great day. ரொம்ப முக்கியமா டிஸ்கிரிப்ஷன்ல நான் சொன்ன அந்த ஸ்மார்ட் நோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Fine, I'll show it to you as well. இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. It is very useful by the way. இங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த மைண்ட் மேப் PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க which is very very important. And ரெண்டாவது நான் உங்களுக்கு நோட்ஸுமே தருவேன். So please ensure that you download the notes. Okay? Bye bye. Timing I'll update you டாக்கனா. I'll update mostly evening தான் நம்ம classes வர மாதிரி இருக்கும். Right? ஓகேவா? சூப்பரா? Okay டாக்கனா. Bye bye. Take care and have a great day. Make sure that you practice lot of questions in text and exercise. கண்டிப்பா நீங்க practice பண்ணிட்டு தான் தூங்கவே போணும், or else you will forget everything டாக்கனா. So please practice and then go for your sleep. நன்றி, வணக்கம்.